ஒரு போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின். இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தா 2000 கொடுக்குறேன். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்ப நான் வந்து நீங்க 2000 நான் 2500. எல்லாத்துக்குமே திமுக தான் இருக்குதுன்னு சொன்னா என்னங்க? அடுத்த ஒருத்தர் மனைவியை இயக்குறது வந்து இன்னொரு கட்சின்னு சொன்னா இதை விட அசிங்கம் வரதா இருக்கா? விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம் அடைய வேண்டிய தூரம் என்ன, நம்ம கோல் என்ன என்பதுல நிச்சயம் சிதறும். நடிகர் விஜய் வந்து சர்க்கார்னு படம் நடிச்சிருந்தாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீயா கொடுத்த மிக்ஸி கிரைண்ட்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருந்திருப்பாரு. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆளுநரோட மாற்றம் எப்படி பாருங்க? இந்தியா பூரா நடக்குது. தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு தான். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. என்னதான் தான் சார்ந்த கட்சி தலைவரா இருந்தாலும் முரண் ஏற்படும் போது முதல் ஆளா குரல் கொடுத்திருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ரஞ்சனா நாச்சியார். பெண்கள் தினத்தை பத்தியும் பெண்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவிச்சிருந்தாரு தாவேக தலைவர் விஜய். அதுல நிறைய விமர்சனங்கள் பொதுமக்கள் மாற்று கட்சியினர் வைக்கும்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி தாவேக கட்சியினர் சொன்னாங்க. ஆனா தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண்ணே எதிர்கேள்வி கேட்டிருக்கிற விஷயம் கவனத்தை ஈர்த்திருக்கு. மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வர்றாருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் வந்து எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிட்டு வந்து வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பாப்பாங்க. He is going to become a leader. நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. இந்த கருத்தை கட்சி தலைமை அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்றது? மனைவியே தலைவர்கிட்ட நெருங்க முடியல, நாங்க எப்படிங்க நெருங்க முடியும், குறைகளை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் மனைவியே அவரை சந்திக்க முடியல, நான் எப்படிங்க சந்திக்க முடியும்? நீங்க என்ன வேணாலும் தலைகீழ போய் கார்ல விழுந்தவளே பார்க்க முடியல. நான் கார்ல எல்லாம் விழுக தயாரா இல்ல. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாத்திக்கணும்ன்றனால நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணல. ஃபேன்ஸ் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் லீடரா நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு லீடர் உங்க மனைவி உங்க மேல இவ்வளவு அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேல இவ்வளவு சொல்றாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேல இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லா பசங்க பாத்துட்டு இருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியா கப்பலா வர்றீங்க. ஓ அண்ணன் ஜாலியா இருக்காரா அப்படின்னு ஏத்துக்குமா? அண்ணன் கோவா ட்ரிப் போறாரு, ஓகே, அதை பத்தியும் கேள்வி கேட்க கூடாது, யாரும் பேசாதீங்கடா, அண்ணன் ஜாலியா இருக்காரு. இங்க பிரச்சனை பயங்கரமா போய்கிட்டு இருக்கிறா, அண்ணன் இப்ப இந்த ஊர் ட்ரிப் போயிருக்காரா, அண்ணன் ஜாலியா இருக்காரா, இப்படி எடுத்துப்போமா? தமிழக மக்களுக்கு நாளைய இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு, அங்க படம் ரிலீஸ் ஆகல, நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மேற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க, அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? யாராவது அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன் எங்க அப்பா என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பாத்துட்டு இருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கூலா ஒரு நடிகை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. அதனால தலைவனுக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இது தவறான வழியில வழிவகுக்கும். இளைஞர்களை பொதுவா வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் வாடா என் ஒய்ஃப் வந்து கோவத்துல இருக்கும்போது வந்து நம்ம லவர்ஸ் ட்வின்னிங் பண்ணி வெறுப்பேத்துவோம்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. விஜய் என்ன பண்ணாலும் ட்ரெண்டு. விஜய் த்ரிஷா போட்டு வந்த காஸ்டியூம் இன்னைக்கு ட்ரெண்டு, அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். இன்னைக்கு வந்து அது ஒரு சேல்ல போய்கிட்டு இருக்கு, விஜய் த்ரிஷா ட்வின்னிங் காஸ்டியூம்னு. இதெல்லாம் தேவையா? இந்த கலாச்சார சீர்கேடு எங்க இருந்து வருது? இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஒரு லீடருக்கு இருக்கல அப்படின்னு சொன்னா நாளைய சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? திமுகவை பிளேம் பண்றீங்க, ஓகே, ஆனா எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் சொந்த கட்சிக்காரங்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்ன காரணம், எதுக்கு பிளேம் பண்றீங்க அப்படின்னு டீட்டெயிலா பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே திமுக தான் இருக்குதுன்னு சொன்னா என்னங்க? அடுத்த ஒருத்தர் மனைவியை இயக்குறது வந்து இன்னொரு கட்சின்னு சொன்னா இதை விட அசிங்கம் வரதா இருக்கா? ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? தன் மனைவிய டிவிகே ரசிகர்கள் கேவலமா பேசுறத கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு வேதனை தெரிவிச்சிருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். சங்கீதா ரொம்ப டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் குமுறல்களை கோர்ட்ல வச்சிருக்காங்க நியாயமா. அதுல கூட அவங்க பேரை சொல்லல.
அவங்கள போட்டு பகிரங்கமா இப்படி வந்து எல்லா மீடியாஸ்லயும் இதுலயும் வந்து போட்டு கிழிக்கிறீங்க. டிவிக்கேலயே வந்துட்டு எல்லாம் அந்த வல்கர் வாரியர்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமா சங்கீதாவே தப்பு தப்பா பேசுறாங்க. இத கூட கண்டிக்க மாட்றாரு. சோ அப்ப யாருக்காக தான் நிக்க போறாரு அவர்? எந்த பெண்ணுக்காக நிக்க போறாரு? ஃபைனலா இவ்வளவு பேசி இருக்கிற அவங்களையே என்னென்ன விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும். இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன். அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா வந்து இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பத்தி த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்ல இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு? ஆனா நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்களை பத்தி இப்படி சொல்லணும்? அவதூறு ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. தேவைப்பட்டால் தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன். அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. எதுவா இருந்தாலும் சந்திக்க தயார் அப்படின்னு எங்க தளபதி ஸ்டைல்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர். இந்த துணிச்சலுக்கு பரவாயில்ல, போல்டா சொந்த கட்சி தலைவரா இருந்தாலும் மனசுல பட்டதை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாராட்டி ஏதாவது பதவி கொடுப்பாங்களா இல்ல கட்சி விதிகளை மீறிட்டாங்க அப்படின்னு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதாவது ஏத்துறதெல்லாம் நாங்க ஏத்திக்குவோம், குறைக்கிறது மட்டும் நீங்க குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் கேட்டிருக்காரு. பாஜக முன்னாள் தலைவர் தமிழ்நாடு அரசு அறிவித்த அந்த 100 ரூபாய் மானியத்தை கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது ஏத்துறதெல்லாம் நாங்க ஏத்துவோம், குறைக்கிறதெல்லாம் நீங்க குறைக்கணும்னு சொன்னா அது என்ன ஏதாவது ஏற்கத்தக்கதா? அது அநேகமாக ஒரு பெரும்பகுதியான வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை பகிரங்கமாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றுக்கு மத்திய அரசாங்கத்துடைய அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, பிஜேபி கொடுத்ததில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கேன்? இந்த 3 தேர்தல்களில் அவர்கள் வண்டியா வாக்குறுதியா வாரி வழங்கியிருக்காங்க இந்திய நாட்டு மக்களுக்கு. எத்தனை வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்க? முதல்ல அதுக்கு அவர் பதில் சொல்லுங்க. ஆளுநர் ஆர் என் ரவி மாற்றப்பட்டதுக்கு ஃபீலும் பண்ணியிருக்காரு. ஆளுநரோட மாற்றம் எப்படி பாக்குறீங்க? இந்தியா பூரா நடக்குது. தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு தான். ஆர் என் ரவியினுடைய மாற்றம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்ப நாம் தமிழர் கட்சியில பார்த்தோம்னா மேடையில பேசுறவங்க தொண்டர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சீமான் மாடுலேஷன்லயே பேசுவாங்க. அதே பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி சவுண்டா பேசுறது இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, மகளிர் தின விழால விஜய் என்ன பேசினாரோ அதையே அப்படியே பேசியிருக்காரு இன்னொரு மகளிர் தின விழால. ஒவ்வொருத்தரும் உங்க ஊர்ல நீங்க விசில் சின்னத்துக்கு குறைஞ்சது 20 பேரை நீங்களால ஓட்டு போட வைக்க முடியுமா? 50 பேர். ஒரு சில நாள்ல சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. சொந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க மக்கள் பிரச்சனையை பாருங்க. பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்க மக்கள் பிரச்சனையை பாருங்க. மக்களோட பிரச்சனை மக்கள். குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம கோல் என்னவோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு கிராமத்து பழமொழி சொல்லி விமர்சனம் பண்ணவங்கள விமர்சனம் பண்ணியிருக்காங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். நாங்க அறிவித்த நாளே தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பட்டாசு வெடித்து ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடினாங்க. தேமுதிக மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக அணியில இருப்பவர்களும் கூட்டணியில இருப்பவர்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தோட மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக ஜெல்லாகி இப்பவே வந்து தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க. இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று சரித்திர சாதனை புரியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்கெல்லாம் நாம் கவனம் செலுத்தி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம் அடைய வேண்டிய தூரம் என்ன, நம்ம கோல் என்ன என்பதில் நிச்சயம் சிதறும் நம் சிந்தனை.
வேற எதுவுமே தேமுதிக மேல குறை சொல்ல முடியாதவர்கள். வேற எதையாவது எப்படி கேப்டன் மேல பழிய போட்டாங்களோ அது மாதிரி எதையாவது சுமத்தி ஏதாவது ஒரு பிளாக் மார்க் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பண்றாங்க. அதுதான் ஒரே லைன்ல நான் சொல்றேன், குறை சொல்லாத வாயும் குலைக்காத நாயும் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வேலை ஏதோ அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தாவேக தலைவர் விஜய்க்கு ஆந்திர டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் நிறைய அரசியல் அட்வைஸ் கொடுத்தது உண்மைதான். அதுல முக்கியமா அவங்களோட அனுபவத்துல நிறைய கத்துக்கிட்டு என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிட்டா வெற்றி ஈஸி அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காராம். அதே மாதிரி என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வரப்போறாங்களாம். நீண்ட நெடு நாட்களாக பவன் கல்யாண் அவர்கள், ஆந்திர துணை முதல்வர் அவர்கள் விஜயிடம் சொல்லியிருந்தார், அரசியல் சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பித்து பெரும் பேரணியை நடத்தினார். திருப்பதியில் பெரும் பேரணி. அன்றைக்கு ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசம். அன்றைக்கு சிரஞ்சீவி எதிர்காலத்தில் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவராக நிச்சயமாக இருப்பார் என்று கருதப்பட்டது. தேர்தல் முடிவில் என்னான? பிரஜாராஜ்யம் தோற்றுவிட்டது. பிறகு அவரும் காங்கிரஸில் சேர்ந்து அமைச்சரானார். இப்போது அரசியலில் இல்லை. அதே போல அவரோடு நானும் இருந்தேன். பிறகு இப்போ ஜனசேனா கட்சியை ஆரம்பித்தேன். ஜனசேனா கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலில் நான் பெரிய வெற்றி அடையவில்லை. ஜெகன்மோகன் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் விரோத போக்கை, அதாவது தெலுங்கு தேசத்தோடு இணைந்து நான் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தேன். தெலுங்கு தேசத்தோடு கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டேன். 22 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம். நான் ஆந்திராவின் துணை முதல்வர். நீங்கள், உங்களுக்கு வயது இருக்கின்றது, இன்னும் நாட்கள் இருக்கின்றன. நீங்கள் என்டிஏ, அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக வழிநடத்தும் என்டிஏ, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, மற்ற தோழமை கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டால் உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாக எதிர்காலத்தில் உள்ளது. அப்படி வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு நல்ல நிலையில் முக்கியத்துவம் அமைகின்ற ஆட்சியில் கிடைக்கும். சிந்தியுங்கள் என்று அவர் பேசியது உண்மை. தொடர்ந்து அதை வலியுறுத்தி வருகிறார். பார்ப்போம், இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன. நிச்சயமாக இந்த கூட்டணி, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறும். இன்னும் சில கட்சிகள் வரப்போகிறது. கிருஷ்ணசாமியிடம் நான் பேசியுள்ளேன். அவர் அநேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் எங்கள் தலைவர் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரும் இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார். நல்ல கூட்டணியாக அமையும். வெற்றி பெறுவதற்கான என்டிஏ தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமைந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நல்லாட்சி நிச்சயமாக அமையும். இப்ப என்னன்னா, நாளைக்கு கரூர் வழக்குல திடீர்னு சிபிஐ விஜய் அவர்களை டெல்லி வர சொல்லியிருக்காங்களாமா. எங்கேயோ இடிக்குது இல்ல, வீரன்னா தனியா தானே சண்டைக்கு போவேன், கூட்டமா போனா வீரனா அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு. அதாவது தனியா கூட்டணி எல்லாம் நிற்கிறீங்களே அப்படிங்கிற கேள்விக்கு இப்படி சொல்லியிருக்காரு. நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வழியை இந்த ஆட்சி தொடரணும்னு நீங்களா இது தொடரட்டும், இது நடரட்டும் சொல்றீங்களே வெளியே, மக்கள் மனதார நினைக்கட்டும் இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியா ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களா விளம்பரப்படுத்திக்கிறீங்க, உளவியலா தயாரிக்கிறீங்க. அது ஆங்கிலத்தில் மைண்ட் செட் சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி 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 சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க நல்ல ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே. வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை, அப்புறம் குடும்ப தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபாய் வங்கியில் போட வேண்டியதில்லை. அதெல்லாம் அதனாலதான் சொல்றேன், இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி மாறி உட்கார்ந்து 2 பேரும், இவங்க 5 வருஷம், அவங்க அந்த 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்க நினைக்கிறோம். பயம் இல்லாம எப்படி நான் வீரன் தனியா தானே சண்டைக்கு போவேன், மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்க. நாங்க எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்க எங்களுக்கு கருத்து தான் இருக்கு. நாங்க வந்தா இப்படி செய்வோங்கிற சொல்ற தவிர எங்களால எதுவும் செய்ய முடியல.
ஆனாலும் நாங்கள் தனிச்சு நிற்கிறோமே, நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையாக நேசிக்கிறோம், அதனால என் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சரி, அப்படி நீங்கள் பெற்ற வெற்றியால் இந்த நாடு மக்களும் பெற்ற நன்மையை சொல்லுங்கள். கூட்டம் சேர்த்து வென்றீங்கல்ல, செஞ்ச நன்மையை சொல்லுங்கள். போன தடவை இதே கூட்டத்தோடு தான் நின்னீங்க, இப்போ கூட 2 பேரை சேர்த்துருக்கீங்க, அப்படிதான் அதுதான் கேட்குறீங்க. நீங்கள் 21 இருந்தது 22 இருக்கு. அப்படின்னா போன தடவை இருந்தது இப்போ கூடுதலாக பயம் கூடியிருக்குன்னு தான் அர்த்தம். வேற எதுக்கு இலவசம்? எல்லா கட்சிகளையும் குறை சொல்லிட்டு கடைசியில தம்பி விஜயும் அதே வேலையை தானே பார்த்திருக்காரு அப்படின்னு தாவேக தேர்தல் அறிக்கையை விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான். ஜிஆர் வச்சுக்கிறீங்க, இப்போ அம்மா ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டீங்க. அப்போ அந்த கட்சி அது என்ன செய்து தாலிக்கு தங்கம்னு அம்மா அறிவிச்சாங்க. அரைப்பவன் நீங்கள் 1 பவன் கூட்டியிருக்கீங்க. ஏன்னா 10 ஆண்டு ஆயிடுச்சுல, கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குல்ல, வளர்ந்துருக்குல்ல. இவர் போன தடவை 1000 கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின், இவர் வந்து ஐயா எடப்பாடி வந்து நான் வந்தால் 2000 கொடுக்குறேன். இப்போ அவரும் 2000 சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து நீங்கள் 2 பேரும் 2000மா, நான் 2500. இப்போ எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் படத்தில் ஒரு ஏழை விடுவாங்க, நம்ம ஐயா பயில் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் உட்காந்து 2000 3000 4000 கடைசியா பிம்பிளிக்கு பிளாப்பிம்பாங்க. அந்த பிம்பிளிக்கு பிளாப்பி தான் இது. அது எப்போ ஃபிளாப் ஆகுதோ அது வரை நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு கொடுமை தான் தங்கச்சி, இது ஏதாவது சரி பண்ணணும், மாற்றணும். இது என ஒரு இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாம என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், சொல்ற எங்களையும் கவனிக்க மாட்டான். இதுதான் பிரச்சனையே. எங்களையா பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்றீங்க, நீங்க தான் காங்கிரஸுக்கு அடிமை அப்படின்னு திமுகவை பார்த்து சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் சாரியில் பார்க்க போறார். இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் 20 நாட்கள் வார்த்தை போர் நடத்தி கொண்டிருந்தது. பத்திரிகை ஊடகத்தில் திறந்தால் இந்த செய்தி தான். பத்திரிகையில வருகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி என்ன செய்தி? திமுகவும் காங்கிரசுக்கும் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை, அந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை, தொகுதி எத்தனை இடம் வழங்கப்பட வேண்டும் அதில் பிரச்சனை என்று தினந்தோறும் வந்தது. இன்றைக்கு காங்கிரஸ் திமுக மிரட்டி 28 இடங்களை பெற்று ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் காங்கிரசுக்கு அடிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எங்களுடைய கூட்டணி இருக்கின்றது. எங்க கூட்டணியில அமைக்கப்பட்ட கட்சிகள் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர உணர்வோடு செயல்படுகின்ற கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்க்கார் படத்துல இலவசங்களை தூக்கி எறிஞ்ச விஜய் இன்னைக்கு வாய்க்கு வந்ததா வாக்குறுதியை அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னு அவரை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக வினோஜ் பி செல்வம். நடிகர் விஜய் வந்து சர்க்கார்னு படம் நடிச்சிருந்தாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீயா கொடுத்த மிக்சி கிரைண்ட்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருந்திருப்பாரு. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துட்டாரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் 6 அப்படிங்கிற பேர்ல அறிவிச்சிருக்கு. சூப்பர் 6 தானே? சூப்பர் 6 அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு லாட்டரியோட பேரு. ஸோ லாட்ரிங்கிறது வந்து ஏற்கனவே விஜய் கூட நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ அவர் அறிவிச்ச திட்டமும் சூப்பர் 6 லாட்ரிங்கிற பேரெல்லாம் அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ அவர் அரசியல் கட்சியே ஒரு லாட்ரி போல தான், அடிச்சா லக்கு, ஒரு கேம்பிளிங் தான் அவர். ஸோ கேம்பிளிங் மாதிரி தான் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு குளோரிஃபைட் ஃபேன் கிளப், ஒரு ரசிகர் மன்றத்தை இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி போல் பக்குவம் இல்லாமல் இதை விட பெரிய ஜாம்பவாங்கள்லாம் இருந்திருக்காங்க. புரட்சிக்கு தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்காரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, திரு அஜித்குமார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இன்னும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தாலும் கூட அந்த ரசிகர் பட்டாளத்தை சரியான முறையிலே ஒழுக்கப்படுத்தி ஒரு கட்சி நிகழ்ச்சியில கூட மக்களை ஒழுக்கப்படுத்தி அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு இயக்கம் தமிழகத்தோட பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யும்? ஒரு சின்ன குழந்தை, ஒரு குழந்தையை தூக்கிட்டு வராங்க ஒரு மீட்டிங்க்கு, அந்த ரசிகரை கண்டித்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு தலைவர் எப்படி வந்து நாளைக்கு மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசுலையும் இன்னைக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க, அந்த குழந்தை கீழே கடந்து மிதிச்சுட்டு மேலே போறாங்க, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை. ஸோ அப்படி வந்து ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு வந்து அள்ளி வீசுறாரு. தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க உட்காந்து. ஆனால் ஒரு பவுன் அப்படிங்கிற ஒரு பவுனுக்கு எவ்வளோ விலை, ஒரு பவுன் விலை எவ்வளோன்னு கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு பவுன் அள்ளி வீசுறாரு. இப்போ நீ 1000 2000 அப்புறம் 2500 அப்படிங்கிறாரு. ஸோ இன்னைக்கு வந்து வாய்க்கு வந்த வாக்குறுதி அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ ஒருத்தங்க வந்து ஜெயிக்க முடியாத முடிவாயிருச்சுன்னா என்ன வேணா சொல்லலாம்.
அந்த விதத்திலே இன்னைக்கு ஒரு ரெலவன்ஸுக்காக, குறிப்பாக அவர் மீது இருக்கக்கூடிய கரையை போக்குவதற்காக அன்னைக்கு வந்து மீடியா டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக பேசியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. இதெல்லாம் சீரியஸா பேசினாரான்னு தெரியல. இன்னைக்கு மாதிரி நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல், அதாவது பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.